கேரள வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அவரோடு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் உடனிருந்து அது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை குறித்து அவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார்கள். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் கிட்டத்தட்ட உயிரிழப்பு என்பது இன்னும் எத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டது என்று கணிக்க முடியாத அளவுக்கு உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய அளவில் பதிவாக இருக்கிறது. இன்னும் மீட்பு பணிகள் என்பது பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 30ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அந்த மீட்பு பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அப்போதே அடுத்த சில நாட்களிலே ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மற்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அதோடு மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் அங்கு சென்று நேரில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக வயநாடு பகுதி முழுவதுமாக பார்வையிடுவார் என்றும் அதைத் தொடர்ந்து அங்கு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் என்றும் அப்போது அவருக்கு அந்த மீட்பு பணிகள் மற்றும் அதற்கு பிறகு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் அவர்களுக்கு விளக்கம் அளிப்பார் என்றும் அதற்கு பிறகு அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக கேரள மாநிலம் கண்ணூர் பகுதிக்கு வந்தார். அங்கிருந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் ஹெலிகாப்டர் மூலமாக வயநாடு பகுதிக்கு சென்று ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு வயநாட்டில் இருக்கக்கூடிய நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதுமாக சென்று ஆய்வு செய்துவிட்டு நேரில் பார்வையிட்டு அதற்கு பிறகு அங்கு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்திக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். அதே போன்று நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு இதனும் தொடர்பாக முக்கிய முடிவுகளோ அல்லது அறிவிப்புகளோ வெளியாகுமா என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசு தரப்பில் அதற்கான விதி இல்லை என்றும் தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளுக்காக மத்திய அரசு இன்னும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். அந்த தொகை வழங்குவது குறித்தும் முடிவெடுக்கப்பட இருக்கிறது. அதையொட்டி தற்போது வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்து வருகிறார். நிலச்சரிவு பாதிப்புகள் தொடர்பாக பிரதமரிடம் அதிகாரிகள் எடுத்துரைக்கின்றார்கள். நிலச்சரிவு எந்தெந்த பகுதியில் குறிப்பாக ஏற்பட்டது, ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வளவு பேர் அங்கு குடியிருந்தார்கள், தற்போது வரை உயிரிழப்பு என்பது 300-400 தாண்டி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பிறகு அங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் தற்போது வரையில் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதால் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான சேத விவரங்கள் மற்றும் மக்கள் பட்ட இன்னல்கள், எந்தெந்த பகுதியாக நிலச்சரிவு ஏற்பட்டது, எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது உள்ளிட்ட அனைத்தையும் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆய்வின் போது விளக்கி வருகிறார்கள். அருகில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் அமர்ந்து தொடர்பாக விளக்கங்களை அளித்து வருகின்றார். அதைத் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக ஹெலிகாப்டர் மூலமாக பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்ட பிறகு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்திக்கின்றார். அங்கு சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்கிறார், அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய அடுத்த கட்ட எதிர்காலத்தை வழிநடத்தக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய திட்டப்பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே அங்கிருக்கூடிய மக்கள் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று பல்வேறு தரப்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தரப்பிலும் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை முறைப்படுத்தி அவர்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கான இடம், அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. முழுவதுமாக வயநாடு பகுதி ஹெலிகாப்டர் மூலமாக பார்வையிட்டு பிறகு அங்கு நிவாரண முகாமுக்கு நேரடியாக செல்ல இருக்கின்றார். அங்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கப்பட்ட பிறகு மீட்பு பணி மேற்கொண்டு வரக்கூடிய மீட்பு குழுவையும் பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறார். மீட்பு குழுவை சந்திக்கக்கூடிய பிரதமர் மோடி அந்த மீட்பு பணிகள் தற்போதைய நிலை என்ன, இன்னும் எவ்வளவு பேர் மீட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, தற்போது நாட்கள் பல ஆகிவிட்ட காரணத்தால்
100க்கும் மேற்பட்டவரை காணவில்லை என்ற போதிலும் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா, இந்த மீட்பு பணியுடைய தற்போது நிலை உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அவருக்கு விளக்கப்படும். அதற்கு பிறகு அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கேரளா வயநாடு ஏற்பட்ட நிலச்சரிவு அதற்கான காரணம் மற்றும் முன்னறிவிப்பு சரியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா, அதை தொடர்ந்து தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் அங்கு மக்களை குடியமர்த்த வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அங்கு இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு மாற்று இடம் எங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய எதிர்காலத்தினுடைய திட்டம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த விவகாரத்தில் முக்கிய நடவடிக்கைகள் முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.